Hello friends, welcome to வீட்டு தோட்டம் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட ரோஜா செடி, உஜாலா நீட்ட கத்திரி, அடுத்தது கொய்யாக்காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம். அப்படியே காய்கள் இருந்தது அப்படினா அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்ட இல்லைங்களா சம்மர்ல அந்த ரோஜா செடி பாத்தீங்கன்னா நல்லாவே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெள்ளை கலர்ல இருக்கு. ஒரு சில பூக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சே போயிருச்சுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கையோட கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் அடுத்த துளிர் வந்து வரும். ரொம்பவே பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி அசவினி பூச்சி வந்து நிறையவே இருக்குங்க. அதனால ரோஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாவும் இருக்கு. புழுக்கள் வந்து சாப்பிட்ருதுங்க. அப்படி இருக்கிற ரோஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துறணும். அப்பவே பார்க்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படினா அடுத்த துளிர்ல அந்த அசவினி பூச்சி வந்து போகாதுங்க. புழுக்களும் பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. அந்த அசுவினி பூச்சி சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி விட்ட எல்லா பிரான்ச்லயுமே பாத்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எல்லா இதுலயுமே எல்லா விழுதுலயுமே பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட எல்லோ ரோஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒவ்வொரு துளிர்லயும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அசுவினி பூச்சி வந்திருக்குங்க. கட் பண்ணி விட்டதனால ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காஞ்சு போகும்னு சொன்னீங்க. ஆனா நல்லாவே துளிர்த்து வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி சாணியை வந்து பச்சை சாணியை இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல வச்சு விட்டதுதாங்க. நல்லாவே துளிர்கள் விட்டு நம்மளுக்கு இப்போ பூக்களும் பூக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா சாணி எதுவுமே வச்சு விடலைங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தலையாமையே இருந்தது. இதுக்கு பாதி நேரம் பார்த்திங்கன்னா வெயில் வரும், பாதி நேரம் நிழல் இந்த செம்பருத்தி செடியோட நிழல் வந்து கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சாணி வச்சு விட்டது எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சாச்சு. வைக்காத செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இதுவுமே நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. கொழுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு செடி. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இன்னும் வைக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட உஜாலா நீட்ட கத்திரிங்க. இன்றைக்கி காய்கள் வந்து ஒரு 2-3 காய் வந்து இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 உஜாலா நீட்ட கத்திரி செடி மட்டும்தாங்க இருக்குது. மீதி எல்லாமே நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்குறோம். இது விதைகள் விட்ட இடத்துலையே பார்த்திங்கன்னா அப்படியே தளைஞ்சு வந்திருக்குதுங்க. நம்ம வந்து மாற்றி நடவே இல்லை. பொழைச்சதே பார்த்திங்கன்னா 2 நாற்று தான். அதை அப்படியே விட்டுட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ காய்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை முட்டை கத்திரிங்க. இதுவுமே இப்போ வந்து காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் அறுவடை. இன்றைக்கி ஒரே ஒரு காய் தாங்க கிடச்சிருக்குது. பார்க்குறக்கு அதே முட்டை மாதிரியே இருக்குதுங்க. அந்த காம்பெல்லாம் மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா முட்டை ஷேப்லேயே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது வெள்ளை முட்டை கத்திரின்னு சொல்கிறாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் முட்டை இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு செடியில் ஒரு காய் தாங்க பிடிச்சிருக்குது. இந்த நாற்று எல்லாமே இன்னும் நடலை. சரி இது மாற்றி நடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தண்ணியும் விட்டுருக்குறேன். பெருசாக இருக்கிற நாற்றுல இதே இடத்துல அப்படியே விட போகிறாங்க. ஒரு 2 நாற்று மட்டும்தான் பெருசாக இருக்குது. மீதி எல்லாமே பிடுங்கி வேறு இடத்துல நம்ம நடவு செய்யணுங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூக்களும் நிறைய வச்சுருக்குது பாருங்கள். ஒரு 2-3 பூக்கள் வச்சுருக்குது. பிஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கொய்யா வந்து இந்த சீசனில் நல்லாவே அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் அறுவடையில் ஒரு 3 காய் அறுவடை பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து கீழே விழுந்திருக்குது. அணில் பார்த்திங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. காயோட சைஸ் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்குது. ஆனால் நல்லாவே வந்து நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்.